ஓம் சாந்தி. மார்ச் 25, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் குழந்தைகளாகிய நீங்களே அதிபதிகள் ஆவீர்கள். நீங்கள் தந்தையிடம் அடைக்கலம் பெறவில்லை. ஒரு குழந்தை ஒருபொழுதும் தனது தந்தையிடம் அடைக்கலம் பெறுவதில்லை. கேள்வி: மாயை உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நீங்கள் சதா கடைய வேண்டிய விஷயம் என்ன? பதில்: நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். அவர் அஷரீரியானவர் ஆயினும் அவர் எங்கள் பாபாவும் எங்கள் ஆசிரியரும் எங்கள் சத்குருவும் ஆவார். அஷரீரியான தந்தையே அஷரீரியான ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இந்த விஷயத்தை சதா கடைந்தால் உங்கள் சந்தோஷத்தின் கலைகள் உயரும். மாயையினால் உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்த முடியாது. ஓம் சாந்தி. தானே திரிமூர்த்தி தந்தை என்று திரிமூர்த்தி தந்தையே குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனைவரதும் தந்தையே மூவரையும் படைப்பவர். ஏனெனில் அந்த தந்தை மாத்திரமே அதிமேலானவர். நீங்கள் அவரது குழந்தைகள் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. தந்தை பரந்தாமத்தில் வசிப்பதைப் போன்றே ஆத்மாக்களாகிய நீங்களும் பரந்தாமத்திலேயே வசிக்கின்றீர்கள். இதுவே நாடகம் என்றும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நாடகத்தில் எது நடந்தாலும் அது ஒருமுறை மாத்திரமே நடக்கிறது. தந்தையும் எங்களுக்கு கற்பிப்பதற்கு ஒருமுறை மாத்திரமே வருகின்றார். நீங்கள் அடைக்கலம் பெறுவதில்லை. நான் உங்களிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்ற வார்த்தைகள் பக்தி மார்க்கத்திற்கு உரியவையாகும். ஒரு குழந்தை என்றாவது தனது தந்தையிடம் அடைக்கலம் புக முடியுமா? குழந்தைகள் அதிபதிகள் ஆவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் அடைக்கலம் பெறவில்லை. தந்தை உங்களை தனக்கு உரியவர் ஆக்கியுள்ளார். அத்துடன் குழந்தைகளும் தந்தையை தங்களுக்கு உரியவர் ஆக்கியுள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஓ பாபா வாருங்கள், வந்து எங்களை எங்கள் வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்லுங்கள். அதாவது எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுங்கள். ஒன்று அமைதி தாமம், மற்றொன்று சந்தோஷ தாமம். சந்தோஷ தாமம் தந்தையின் சொத்தாகும். துன்ப உலகம் ராவணனின் சொத்தாகும். 5 விகாரங்களிடம் சிக்கிக் கொள்வதால் துன்பத்தை தவிர வேறெதுவும் இல்லை. நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர் அஷரீரியானவர் ஆயினும் அவர் தந்தையும் ஆசிரியரும் ஆவார். அஷரீரியான ஆத்மாக்களாகி எங்களுக்கு கற்பிப்பவரும் அஷரீரியானவரே. அவர் ஆத்மாக்களின் தந்தையாவார். நீங்கள் இந்த விஷயத்தை சதா கடைந்தால் உங்கள் சந்தோஷ பாதரசம் உயரும். நீங்கள் இதனை மறக்கும் பொழுது மாத்திரமே மாயை உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்துகின்றாள். நீங்கள் தந்தையுடன் அமரும் போது தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்கின்றீர்கள். புத்தியில் இலக்கும் லட்சியமும் உள்ளன. நீங்கள் சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வது மிகவும் இலகுவானது. ஆனால் சிவ பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. நீங்கள் உங்களை ஓர் ஆத்மா என கருதி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தால் குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற குழந்தை வேண்டும் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரை போன்று கணவர் வேண்டும் என்று நினைக்கின்ற தாய்மார்கள் உட்பட அனைவரும் உடனடியாக தங்களை அவருக்கு அர்ப்பணிப்பார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நான் வந்துள்ளதால் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற குழந்தையையோ அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற கணவரையோ பெறுவீர்கள். அதாவது அவரை போன்று தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவரும் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவருமாகிய தெய்வீக குணங்கள் உடையவரை நீங்கள் காண்பீர்கள். ஸ்வர்க்கத்தில் அதாவது கிருஷ்ணதாமத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. கிருஷ்ணதாமத்திற்கு செல்வதற்காகவே நீங்கள் இங்கே கற்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும்.
அனைவருமே சொர்க்கத்தை நினைவு செய்கின்றார்கள். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றே மக்கள் கூறுகிறார்கள். ஆகையால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவ்வாறாயின் அவர் நரகத்தை விட்டு சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்ற உண்மைக்கு கரகோஷம் இட வேண்டும். அது நல்லதே. இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று ஒருவர் கூறுவாராயின் அவரிடம் கேளுங்கள், அவர் எங்கிருந்து சென்றார்? அவர் நிச்சயமாக நரகத்தில் இருந்தே சென்றிருக்க வேண்டும். ஆகையால் அது பெரும் சந்தோஷத்திற்குரிய விஷயமாகும். எனவே நீங்கள் அனைவரையும் அழைத்து தோழி வழங்க வேண்டும். எவ்வாறாயினும் இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். அவர் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் இருப்பார் என்று அவர்கள் கூற மாட்டார்கள். அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மாத்திரமே அவர்கள் கூறுகிறார்கள். அச்சா, அவ்வாறாயின் அந்த ஆத்மாவை அவர்கள் ஏன் மீண்டும் இங்கே வரவழைக்கின்றார்கள்? அவருக்கு ஏன் நரகத்தின் உணவை ஊட்ட வேண்டும்? அவரை நீங்கள் மீண்டும் நரகத்திற்கு அழைக்க கூடாது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து இந்த ஞான விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். வந்து உங்களை தூய்மையாக்குமாறு நீங்கள் தந்தையை அழைப்பதால் தூய்மையற்ற சரீரங்கள் அனைத்தும் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். அனைவரும் மரணிக்கும் பொழுது யார் மற்றவர்களுக்காக அழுவார்கள்? நீங்கள் உங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல இருக்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது எவ்வாறு உங்கள் சரீரத்தை நீக்குவது என்பதை பயிற்சி செய்கின்றீர்கள். அத்தகைய முயற்சியை செய்கின்ற வேறு எவரேனும் இருப்பார்களா? இது உங்கள் பழைய சரீரம் என்ற ஞானத்தை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு பழைய சப்பாத்தை கடனாக பெறுகின்றேன். நாடகத்தில் இந்த ரதமே கருவியாகி உள்ளார். இதனை மாற்ற முடியாது. இதனை நீங்கள் 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் காண்பீர்கள். நீங்கள் நாடகத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தையை தவிர வேறு எவருக்கும் இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான சக்தி இல்லை. இந்த பாடசாலை மிகவும் அற்புதமானது. நாங்கள் இறைவர் இறைவிகள் ஆகுவதற்கு கடவுளின் பாடசாலைக்கு செல்கின்றோம் என்று வயோதிபர்கள் கூட கூறுகிறார்கள். ஒருபொழுதும் வயதான பெண்மணிகள் பாடசாலைகளில் கற்பதற்கு செல்வதில்லை. நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்று எவரும் உங்களிடம் கேட்டால் அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் ராஜயோகத்தை கற்கின்ற கடவுளின் பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்றோம். அவர்கள் வியப்படையும் வகையில் அத்தகைய வார்த்தைகளை அவர்களிடம் கூறுங்கள். வயோதிபர்கள் கூட தாங்கள் கடவுளின் பாடசாலைக்கு செல்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். இங்கு கடவுளுடன் கற்பதற்கு நாங்கள் வருவது ஓர் அற்புதமே. வேறு எவராலும் இதனை கூற முடியாது. அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், எங்கிருந்து அசரீரியான தந்தை வருகின்றார்? கடவுள் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்றே அவர்கள் எண்ணுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த புரிந்துணர்வுடனேயே பேசுகின்றீர்கள். உங்களுக்கு இப்பொழுது ஒவ்வொரு விக்கிரகத்தின் தொழிலும் தெரியும். மேலானவர் சிவ் பாபா என்றும் நாங்கள் அவரது குழந்தைகள் என்பதும் உங்கள் புத்தியில் உறுதியாக உள்ளது. அச்சா, பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூட்சும உலக வாசிகள் என்று நீங்கள் கூற வேண்டும் என்பதற்காக கூறுவதில்லை. பிரம்மாவின் மூலமாக எவ்வாறு ஸ்தாபனை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நீங்கள் இதயபூர்வமாக அறிந்துள்ளீர்கள். உங்களை தவிர வேறு எவராலும் சரிதத்தை கூற முடியாது. தமது சொந்த சரிதத்தை கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எனவே வேறு ஒருவரின் சரிதத்தை அவர்களால் எவ்வாறு உங்களுக்கு கூற முடியும்? இப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தெரியும். தந்தை கூறுகின்றார், நான் எனக்கு தெரிந்தவை அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். தந்தையை தவிர வேறு எவராலும் ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. லக்ஷ்மியும் நாராயணரும் யுத்தம் மூலம் ராஜ்யத்தை பெறவில்லை. அங்கு யுத்தம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கு மக்கள் தொடர்ந்தும் பெருமளவு சண்டையிடுகிறார்கள். ஏராளமான மக்கள் உள்ளனர்.
தாதாவின் மூலமாக நீங்கள் தந்தையின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பது உங்கள் இதயத்தில் புக வேண்டும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர் எவரில் பிரவேசிக்கின்றாரோ அவரையும் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறுவதில்லை. இல்லை, அவர் கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அந்த சந்நியாசிகள் தங்கள் பெயரிட்ட புகைப்படங்களை கொடுக்கின்றார்கள். உங்களால் எவ்வாறு சிவ் பாபாவின் புகைப்படத்தை எடுக்க முடியும்? ஒரு புள்ளியின் மேல் எவ்வாறு பெயரை எழுத முடியும்? புள்ளியின் மேல் சிவ் பாபா என்று எழுதினால் மேலே எழுதப்படுகின்ற பெயர் பெரியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவே குழந்தைகளே, சிவ் பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குறித்து நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைய வேண்டும். ஆத்மாக்களே கூறுகின்றார்கள், ஆத்மாக்களே சமஸ்காரங்களையும் எடுத்து செல்கிறார்கள். பாபா இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களை இந்த சமஸ்காரங்களினால் நிரப்புகின்றார். அவர் தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். உங்களுக்கு தந்தை கற்பிப்பவற்றை நீங்கள் பிறருக்கு கற்பிக்க வேண்டும். உலக சக்கரத்தை நினைவு செய்வதுடன் பிறர் அதனை நினைவு செய்யவும் அவர்களை தூண்டுங்கள். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு தன்னிடமுள்ள தெய்வீக குணங்களை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஞானக்கடலும் சந்தோஷக்கடலும் ஆவேன். நான் உங்களையும் அவ்வாறு ஆக்குகின்றேன். நீங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களின் மூலம் நீங்கள் எவருக்கும் ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது. இந்த இனிய விஷயங்களை அனைவரது காதுகளுக்குள்ளும் கூறுங்கள். சிவ் பாபாவை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். பாபா வந்திருக்கின்றார் என்றும் இந்த ஆஸ்தியை அவர்கள் அவரிடமிருந்து பெற வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். இறுதியில் அது செய்தித்தாள்களிலும் அச்சடிக்கப்படும். இறுதியில் அனைவரும் கூறுவார்கள் என உங்களுக்கு தெரியும். ஓ கடவுளே, உங்கள் அற்புதமான விளையாட்டுகள் தனித்துவமானவை. நீங்கள் மாத்திரமே எங்களுக்கு சத்கதியை அருள்கின்றீர்கள். நீங்கள் அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றீர்கள். இதுவும் மந்திர வித்தையாகும். அவர்களின் மந்திர வித்தைகள் குறுகிய காலத்திற்கானவை. அவர் உங்களை 21 பிறவிகளுக்கு மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். நீங்கள் மன்மனாபவ் என்ற மந்திரத்தினால் லக்ஷ்மியும் நாராயணனும் ஆகின்றீர்கள். மந்திரவாதி, நகை வியாபாரி போன்ற அத்தகைய பெயர்கள் அனைத்தும் சிவ் பாபாவிற்கே உரியதாகும். பிரம்மா பாபாவிற்கு அல்ல. பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் அனைவரும் கற்கின்றீர்கள். நீங்கள் கற்று பின்னர் பிறருக்கும் கற்பிக்கின்றீர்கள். தந்தை தானாகவே அனைவருக்கும் கற்பிப்பதில்லை. தந்தை ஒன்றாக உங்கள் அனைவருக்கும் கற்பிக்கின்றார். பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள். தந்தை ராஜயோகம் கற்பிக்கின்றார். தந்தை மாத்திரமே படைப்பவர். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு படைப்பு ஆவார். நீங்கள் படைப்பவரிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். படைப்பவரிடமிருந்து அல்ல, படைப்பிடமிருந்து அல்ல. நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதில்லை. லக்ஷ்மியும் நாராயணரும் விஷ்ணுவின் 2 வடிவங்கள் ஆவார்கள். அவர்களின் குழந்தை பருவத்தில் அவர்கள் ராதையும் கிருஷ்ணரும் ஆவார்கள். இந்த விஷயங்களை மிகவும் உறுதியாக நினைவு செய்யுங்கள். வயோதிக ஆண்கள் விரைவாக முன்னேறி சென்றால் அவர்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வயோதிப பெண்களுக்கு இன்னமும் சற்று பற்று உள்ளது. அவர்கள் தங்கள் சொந்த படைப்பின் வலையில் சிக்கி உள்ளார்கள். அவர்கள் பலரையும் நினைவு செய்கிறார்கள். அவர்கள் அனைவரிடத்தில் இருந்தும் தங்கள் புத்தியின் யோகத்தை துண்டித்து ஒரே ஒரு தந்தையுடன் மாத்திரம் அதை இணைத்துக் கொள்வதில் மாத்திரமே முயற்சி உள்ளது. நீங்கள் மரணித்து வாழ வேண்டும். அம்பு ஒரு முறை புத்தியின் இலக்கை தாக்கினால் போதும், அவ்வளவுதான்.
இருப்பினும் நீங்கள் மிகவும் சாதுரியத்துடன் தொடர வேண்டும். நீங்கள் எவருடனும் பேசாமல் இருக்க வேண்டும் என்று அல்ல. நீங்கள் உங்கள் இல்லறத்தில் இருக்கலாம். நீங்கள் அனைவருடனும் பேசலாம். நீங்கள் அவர்களுடன் ஓர் உறவுமுறையை கொண்டிருக்கலாம். தந்தை கூறுகின்றார், புண்ணியம் வீட்டில் ஆரம்பமாகிறது. நீங்கள் அவர்களுடன் ஓர் உறவுமுறையை கொண்டிருக்காது விட்டால் அவர்களை எவ்வாறு ஈடேற்ற முடியும்? நீங்கள் இரு பகுதியினரின் பொறுப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். சிலர் பாபாவிடம் கேட்கிறார்கள், நான் திருமணத்திற்கு செல்லலாமா? பாபா கூறுகின்றார், ஏன் செல்லக்கூடாது? தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரியாகும். நீங்கள் அதனை வெற்றி கொண்டால் பின்னர் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். சத்யுகத்தில் அவர்கள் அனைவரும் விகாரமற்றவர்கள். படைப்பு யோக சக்தியினால் இடம்பெறுகிறது. தந்தை கூறுகின்றார், விகாரமற்றவர் ஆகுங்கள். நீங்கள் சிவ் பாபாவுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதையும் அவர் உங்களுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார் என்பதையும் முதலில் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். இந்த உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அனைத்திற்கும் முதலில் தேவர்கள் வருகிறார்கள். அவர்கள் சத்தோ பிரதானமாக உள்ளார்கள். பின்னர் அவர்கள் மறுபிறவிகள் எடுக்கும் பொழுது தமோ பிரதானம் ஆகின்றார்கள். உலகம் பழையதாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகிறது. ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களே. இந்த உலகிற்குரிய எதிலும் சக்தி இருப்பதில்லை. சத்யுகத்தின் மலர்களுக்கும் பழங்களுக்கும் இங்கே உள்ளவற்றுக்கும் இடையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளது. அங்கே ஒரு பொழுதுமே புளிப்பான அல்லது பழைய பொருட்கள் இருக்க முடியாது. நீங்கள் அந்த இடத்தின் காட்சிகளை காண்கின்றீர்கள். அங்குள்ள மலர்களையும் பழங்களையும் இங்கு எடுத்து வருவதற்கு உங்கள் இதயம் விரும்புகிறது. ஆனால் நீங்கள் திரும்பி வரும்பொழுது அவை மறைந்து விடுகின்றன. அந்த காட்சிகளை அருள்வதால் தந்தை குழந்தைகளுக்கு களிப்பூட்டுகின்றார். இந்த ஆன்மீக தந்தையே உங்களுக்கு கற்பிப்பவர். ஆத்மாவே கற்கின்றார், ஷரீரம் அல்ல. தந்தையிடமிருந்து தனது ஆஸ்தியை பெற்று தான் உலக அதிபதிகள் ஆகின்றேன் என்ற தூய பெருமையை ஆத்மா கொண்டுள்ளார். நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். ஆனால் நீங்கள் அனைவருமே லக்ஷ்மியும் நாராயணரும் என அழைக்கப்படுவதில்லை. ஆத்மாக்களே ஆஸ்தியை பெறுகின்றார்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இது ஒரு பல்கலைக்கழகம். இங்கே இளையவர்கள், முதிர்ச்சியடைந்தோர், முதியவர்கள் அனைவரும் கற்கின்றார்கள். அத்தகைய ஒரு கல்லூரியை நீங்கள் எப்பொழுதாவது கண்டிருக்கின்றீர்களா? அவர்கள் சட்டத்தரணிகளாகவோ அல்லது வைத்தியர்களாகவோ ஆகின்றார்கள். ஆனால் இங்கோ நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகின்றீர்கள். பாபா உங்கள் ஆசிரியரும் சத்குருவும் என்பதையும் அத்துடன் அவர் உங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பின்னர் உங்கள் கல்விக்கு ஏற்ப நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு சென்று உங்கள் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். தந்தை உங்களின் சத்யுகத்தை என்றுமே பார்ப்பதில்லை. சிவ் பாபா கேட்கின்றார், நான் சத்யுகத்தை பார்க்கின்றேனா? அது ஒரு சரீரத்தின் மூலமே பார்க்கப்பட வேண்டும். ஆனால் அவருக்கென ஒரு ஷரீரம் இல்லை. எனவே அவரால் எப்படி பார்க்க முடியும்? அவர் இங்கே குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகின்றார். அத்துடன் முழு உலகமும் பழையதாகி உள்ளதையும் அவர் பார்க்கின்றார். ஒரு ஷரீரம் இல்லாத போது அவரால் எதனையும் பார்க்க முடியாது. தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற ஷரீரத்தில் பிரவேசித்து உங்களை தூய்மையாக்குகின்றேன். நான் சொர்க்கத்தை பார்ப்பதும் இல்லை. நான் மற்றொருவரின் ஷரீரத்தின் மூலம் ரகசியமாக அதை பார்க்க முடியும் என்றில்லை. இல்லை, அது எனது பாகத்திலும் இல்லை. நீங்கள் பல புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். எனவே நீங்கள் உங்கள் இதயத்தில் இப்பழைய உலகின் மீது பற்று வைக்க கூடாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மையானவர் ஆகின்றீர்களோ அதற்கு ஏற்ப நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். இவை அனைத்தும் நினைவு யாத்திரை என்ற விளையாட்டாகும்.
மக்கள் ஒரு யாத்திரை செல்லும் பொழுது தூய்மையாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீடு திரும்பும் பொழுது மீண்டும் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் உள்ளது. நீங்கள் ஸ்வர்க்கமென்ற உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் அவரின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சதோப்பிரதானம் ஆக வேண்டும். 63 பிறவிகளாக உங்கள் மீது துரு படிந்துள்ளது. அதனை இப்பிறவியில் நீங்கள் அகற்ற வேண்டும். வேறு எந்த சிரமமும் இல்லை. நஞ்சை அருந்துவதற்கு உங்களுக்கு உள்ள பசியை நீங்கள் துறக்க வேண்டும். நீங்கள் அதனை பற்றி சிந்திக்கவும் கூடாது. தந்தை கூறுகின்றார், அந்த விகாரங்களின் மூலம் நீங்கள் பல பிறவிகளுக்கு சந்தோஷமற்று இருந்தீர்கள். அவருக்கு குமாரிகள் மீது அதிக அளவு கருணை உள்ளது. சினிமா பார்க்க செல்வதன் மூலம் அனைவரும் தீயவர்கள் ஆகின்றார்கள். இதன் மூலமே அவர்கள் நரகத்திற்கு செல்கின்றார்கள். நீங்கள் ஒரு சினிமா படத்தை பார்த்தால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் செல்வதை பார்த்து மேலும் பலர் அவற்றை பார்க்க ஆரம்பிப்பார்கள் என சிலருக்கு பாபா கூறுகின்றார். இதனாலேயே நீங்கள் அவற்றை பார்க்க செல்லக்கூடாது. இவர் பகீரதன், அதாவது பாகிய ரதம் ஆவார். நாடகத்தில் இவரே தனது ரதத்தை கடனாக கொடுப்பதற்கு கருவியாகியுள்ள பாகிய ரதம் ஆவார். பாபா இவருக்குள் பிரவேசிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவரே ஹுசைனின் குதிரையாவார். அவர் அனைவரையும் அழகானவர்கள் ஆக்குகின்றார். தந்தையே அழகானவர் ஆவார். அவரே இந்த ரதத்தை பெற்றுள்ளார். நாடகத்தில் அவரது பாகம் அத்தகையதாகும். இப்பொழுது அவலட்சணம் ஆகியுள்ள ஆத்மாக்கள் சத்தியுகத்திற்கு உரியவர்கள் ஆக்கப்பட வேண்டும். தந்தையா அல்லது நாடகமா சர்வசக்திவான்? நாடகமே ஆகும். பின்னர் அதற்குள் நடிக்கின்ற நடிகர்களில் யார் சர்வசக்திவான்? சிவ் பாபா. அடுத்ததாக ராவணன் ஆவான். அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் உள்ளன. சில குழந்தைகள் தாங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை மறந்து விடுவதாக கூறி தந்தைக்கு எழுதுகிறார்கள். அவர்கள் சந்தோஷம் அற்றவர்கள் ஆகின்றார்கள். ஓ, நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கே வந்துள்ளேன். ஆகவே நீங்கள் ஏன் சந்தோஷமற்றவர்கள் ஆக வேண்டும்? நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையாக வேண்டும். பாபாவினால் வெறுமனே உங்களுக்கு அவ்வாறு ஒரு திலகம் இட முடியுமா? நீங்கள் ஞானத்தின் மூலமும் யோகத்தின் மூலமும் சுய ராஜ்யம் என்ற திலகத்தை உங்களுக்கு இடுவதற்கு உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்க வேண்டும். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் உங்களுக்கே ஒரு திலகம் இடுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். சிவ் பாபா உங்களது இனிய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. அவர் எங்களையும் மிகவும் இனிமையானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணதாமத்திற்கு செல்வீர்கள் என்பதை அறிவீர்கள். பாரதம் 5000 வருடங்களுக்கு ஒருமுறை ஸ்வர்க்கமாகின்றது. பின்னர் அது நரகமாகின்றது. செல்வந்தர்களுக்கு இது ஸ்வர்க்கம் என்றும் ஏழைகள் நரகத்தில் உள்ளார்கள் என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறு இல்லை. இது நரகமே ஆகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சினிமாவே நரகத்திற்கு செல்வதற்கான வழியாகும். எனவே நீங்கள் சினிமா படங்கள் பார்க்கக்கூடாது. நினைவு யாத்திரை செல்வதனால் நீங்கள் தூய்மையானவராகி ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும். உங்கள் இதயத்தில் இப்பழைய உலகின் மீது பற்று வைக்காதீர்கள். 2. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்களினால் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள்.
அனைவரது காதுகளிலும் நீங்கள் இனிமையான விஷயங்களையே கூற வேண்டும். தந்தையை நினைவு செய்யுமாறு அனைவருக்கும் நினைவூட்டுங்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையுடன் மாத்திரமே உங்கள் புத்தியின் யோகத்தை இணைக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் விழிப்புணர்வு என்ற ஆளியை போட்டு உங்களின் அன்பான புத்தியால் ஒரு வினாடியில் ஷரீரமற்ற ஸ்திதியை அடைவீர்களாக. எங்கே கடவுளின் அன்பு இருக்கிறதோ அங்கே ஷரீரமற்றவர் ஆகுவது ஒரு வினாடிக்குரிய விளையாட்டாகும். ஒளியை கொண்டு வந்த உடனேயே இருள் விலகிவிடுகிறது. அதேபோல் நீங்கள் அன்பான புத்தியை கொண்டவராகி உங்களின் விழிப்புணர்வு என்ற ஆளியை போடும்போது ஷரீரம் மற்றும் பௌதீக உலகத்தின் விழிப்புணர்வு என்ற ஆளி நிறுத்தப்பட்டு விடுகிறது. இது ஒரு வினாடிக்குரிய விளையாட்டு. உங்களின் வாயால் பாபா பாபா என கூறுவதற்கு நேரமெடுக்கும். ஆனால் பாபாவை உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வருவதற்கு நேரமே எடுக்காது. பாபா என்ற வார்த்தை ஆத்ம உணர்வு என்ற குண்டாகும். இதனை கொண்டே நீங்கள் பழைய உலகை மறக்கின்றீர்கள். ஸ்லோகம். ஷரீர உணர்வென்னும் சேற்றுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற போது நீங்கள் ஒளியாகவும் லேசாகவும் டபுள் லைட் தேவதை ஆகுவீர்கள். அவ்யக்த சிக்னல். சத்தியம் மற்றும் நற்பண்புகள் என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். தூய்மையை வேறு பிரித்தல் என்றால் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள், தொடர்புகளில் தெய்வீக தன்மையை அனுபவம் செய்வதாகும். சிலர் கூறுவார்கள், நான் எப்பொழுதும் சத்தியமே பேசுவேன். ஆனால் அவர்களின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் தெய்வீக தன்மை எதுவும் இல்லாது விட்டால் அவர்களின் சத்தியத்தில் எவ்விதமான உண்மையையும் மற்றவர்கள் உணர மாட்டார்கள். ஆகவே சத்தியத்தின் சக்தியால் தெய்வீக தன்மையை கிரகியுங்கள். நீங்கள் எதை சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும் பயப்படாதீர்கள். காலத்திற்கு ஏற்ப சத்தியம் இயல்பாகவே வெளிப்படுத்தப்படும். ஓம் சாந்தி.